ஹாய் வீவர்ஸ், சாலிட்வொர்க்ஸ் ஷீட் மெட்டலில் ஜாகிற ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். ஜாக் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஷீட் மெட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பிளேன் க்ரியேட் பண்ணிப்போம். டாப் பிளேனுக்காக ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணுறதுக்காக ரெக்டாங்குலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவோம். ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிட்டு டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இது எவ்வளோ டைமென்ஷன் 50 mm கொடுத்துக்கலாம். லென்த்து வந்து 150 mm. ஸோ லென்த்து வித்து ரெண்டுமே கொடுத்துட்டோம். ஸோ இது திக்னஸ் ஆட் பண்ணோம், அதாவது ஷீட் திக்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஷீட் திக்னஸ் வந்து 2 mm கொடுத்துக்கலாம். 2 mm கொடுத்துட்டு ஓகே கொடுத்துப்போம். ஸோ இப்போது நான் வந்து ஜாகுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஷனில் சிங்கிள் ஸ்கெட்சில் 2 பெண்டு க்ரியேட் ஆகும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணிப்போம். டாப் ஃபேஸில் ஸ்கெட்சு கொடுத்துட்டு டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த சிங்கிள் லைன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜாக் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் லைன் க்ரியேட் பண்ணிட்டோம். அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு கொடுத்துக்கலாம். 30 mm கொடுத்துக்கலாம். 30 mm கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஜாக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். ஷீட் மெட்டலுக்கு போயிட்டு ஷீட் மெட்டல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் தான் இது, இந்த ஜாக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த லைனை செலக்ட் பண்ணுவோம். லைன் செலக்ட் பண்ணோடனே இங்கே சைடில் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபிக்ஸ்டு ஃபேஸ் எதுன்னு கேட்கும். ஸோ அதாவது ஃபிக்ஸ் பண்ணுற ஃபேஸ் எதுன்னு கேட்கும். நம்ம இந்த ஃபேஸ்ன்னு கொடுத்தோம்னா இதுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் வந்து பெண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ்ன்னு செலக்ட் பண்ணோம்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பெண்ட் ஆகுது. அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ்டாகவும் ஆப்போசிட் ஃபேஸ் வந்து பெண்டிங்காகவும் க்ரியேட் ஆகிக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 2 பெண்டு. ஸோ செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும் எது ஆப்போசிட் ஃபேஸ் மட்டுமே பெண்ட் ஆகும். ஸோ நமக்கு இது எது வேணுமோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஃபிக்ஸடாக வச்சுட்டு பெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாக் ஆஃப்செட். அது வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டுன்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் டைரெக்ஷன். ஸோ அந்த டைரெக்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம்னா ஏரோ மார்க்கை, ஸோ அப்பில் வேணுமா நமக்கு டவுன் வேணுமா அப்படிங்கிறத நமக்கு ஆஃப்செட் ஆகி காமிக்கும். அதில் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கீழே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆஃப்செட் வேணும், பேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ ஹைட்டுக்கு நம்ம எடிட் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணும்போதும் அந்த ஹைட்டு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாக் பொசிஷன். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பெண்டிங் ஆப்ஷன்லேயே பார்த்துருக்கோம். அந்த ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வேணும், ஸோ எட்ஜுக்கு உள்ளே வேணுமா இல்லை வெளியே வேணுமா அப்படிங்கிறத ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது தான் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனும் மாறிகிட்டே இருக்கும். ஸோ அந்த எட்ஜு வந்து நம்ம லைனுக்குள்ளே வேணுமா இல்லை வெளியே வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம எட்ஜ் ஃப்ளான்ஸ்லேயே பார்த்துருப்போம். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாக்கோட ஏங்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஏங்கிள் வேணும், 90 டிகிரியிலேருந்து எவ்வளோ டிகிரி வந்து நமக்கு ஏங்கிளாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணோம்னா அதுக்கேற்ற ஏங்கிளுக்கு மாறிடும். ஸோ இதுதான் ஜாக் ஆப்ஷன்ஸ். ஆப்போசிட்டில் ஒரு லைன் க்ரியேட் பண்ணுவோம். ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி ஒரு ஸ்கெட்சு ஏங்கிளாக க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இந்த டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜிலேருந்து இங்கே இந்த எட்ஜுக்கு ஒரு லைன் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இந்த லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஷீட் மெட்டலில் ஜாக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஸ்கெட்சு கொடுத்ததுக்கப்புறம் ஃபேஸ் செலக்ட் ஃபிக்ஸ்டு ஃபேஸ் செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி க்ரியேட் ஆகிரும். ஸோ ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ சேம் இதே தான் ஆப்போசிட்டில் க்ரியேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் மாதிரியே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஜாக் ஆப்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.